இன்னைக்கு ஒன்று பார்க்குறோம். இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மளுடைய படுகிற ஒரு காரியம், கர்த்தர் ஆழத்துக்கு போவோம் வார்கள் என்று சொல்லும் போது எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியாக இருந்துச்சாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆழத்துக்கு போவதுக்கு என்ன இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா அந்த ஒரு நாள் தான் லீவு. 6 நாள் வேலை செஞ்சு அந்த 7வது நாள் ஆண்டு ஓய்ந்துருன்னு சொன்னார். அந்த ஓய்ந்திருக்கு நீங்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆண்டு ஓய்ந்திருக்க சொன்னார்ப்பா, நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு திடீர்னு வேலைக்கு 1000 ரூபாய் சம்பளம் தரோம், இல்லைன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லும் போது அந்த ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரெஸ்ட் ஞாபகம் வர மாட்டேது இல்லை, அதுக்கு ஓடி ஓடி போகிறோம்ல. ஆனால் ஆண்டு சன்னிதானத்துக்கு வருவதற்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வருவதற்கு உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கணும். அண்ணாளை பார்த்தோம் அப்படின்னா அவள் எங்கேயுமே போகலை. அவளுக்குள்ளே இருந்த பாரம், அவள் கணவன் அவளை அதிகமாக நேசிக்கிறவனா இருந்தான். ஆனால் அவள் சொன்னால் நான் ஆழத்துக்கு போய் நினைப்பண்ணும், ஆண்டு சன்னிதானம் உட்காரணும்னு சொல்லும் போது அவள் இருதயத்தில் இருந்த எல்லா கவலையும் அவள் மாற்றி கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவள் இருந்ததை பார்க்குறோம். சந்தோஷமாய் கர்த்தர் அவளை மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் ஆழத்துக்கு உங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் கண்ணை மூடி, ஏசப்பா எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் மகிழ்ச்சியாக வந்திருக்கிற அந்த ஆராதனையில் துதிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த சத்தியத்தை கேட்கும் போது, அந்த ராபோஜனத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ பெரிய இன்பம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ருசிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீங்களும் அந்த பாதைக்குள்ளே போக நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆழத்துக்கு போகாமல் வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போதும், ஃபெஸ்டிவலுக்கு போனால் போதும், கல்யாண நாளுக்கு போனால் போதும், பிறந்த நாளுக்கு சர்ச்சுக்கு போனால் போதும், இல்லை நான் தசபாகம் டெய்லி சந்தா கார்டு கொடுக்குறேன், தசபாகம் கொடுக்குறேன், இதை ஆண்டு விரும்பலை. ஆண்டு விரும்புகிற காரியம், என் புள்ள என் சமூகத்தை நோக்கி வராலாம், என் ஆழத்தை என்னை பார்க்க வராலான்னு சொல்கிறேன். இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டோடு சொல்லுங்கள், நான் இனிமேல் வாரம் நான் ஆழத்துக்கு போவேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமா தனியாக நான் போக மாட்டேன், குடும்பமாக என் பிள்ளைகளை, என்னோட கணவனை, என்னோட இருந்த எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு தான் நான் ஆழத்துக்கு போவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக அந்த ஆழத்தை கடந்து போகலாமா இன்னைக்கு?